ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த புகார் உறுதியாகியுள்ளதால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை முறையாக நடத்த தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறியுள்ளார். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் பணியாற்றவில்லை என்பது உறுதியாகி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தலை ரத்து செய்தது தற்காலிக நடவடிக்கை என்று கூறியுள்ள ஸ்டாலின், வருங்காலங்களில் நேர்மையான முறையில் தேர்தல் நடக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதற்காக முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆர்கே நகர் தேர்தலை ரத்து செய்துவிட்டு வேறொரு நாளில் தேர்தல் நடத்துவதால் எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 2 கட்சிகளும் திமுகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் அறிக்கையின் மூலமாக வெளியாகி உள்ளதாக கூறியுள்ள அவர், வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த கட்சிகளின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த கட்சிகளை தேர்தல் ஆணையம் முடக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதியில் பண பட்டுவாடா புகார் எழுந்தபோது வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற பாமகவின் கோரிக்கை ஏற்கப்பட்டு இருந்தால் ஆர்கே நகரில் இந்த நிலை ஏற்பட்டு இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பண பட்டுவாடாவை காரணம் காட்டி ஆர்கே நகர் தேர்தலை ரத்து செய்வது மட்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வாகுமா என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பண பட்டுவாடாவில் ஈடுபட்ட வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேர்தல் முறையில் அடிப்படை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் கி. வீரமணி கேட்டுக் கொண்டுள்ளார்.